ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புற. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நியூ டெக்னாலஜி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த டெக்னாலஜிக்கு பேசிக்கா இருக்கிற ஒரு ப்ரோகிராம் ஸ்கில்ஸ் சி ப்ரோகிராமிங் பத்தி தாங்க டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பொறுத்த வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் மற்றும் டெக்னாலஜி ஓரியன்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் டெக்னாலஜி லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த ப்ரோக்ராம் ஸ்கில்ஸ் என்னோட வீடியோ மூலிமா நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அது மூலிமா உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸோ கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி காய்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு 10 வீடியோஸ் ஆர் 11 வீடியோஸ் எதை பற்றி போட்டுட்ருக்கோம்னா, ஒரு கம்பைலர்னால் என்ன, ஒரு சி ப்ரோக்ராமிங் பேசிக் திங்ஸ் என்ன வேணும், அப்புறம் ஒரு ப்ரோக்ராமிங் எப்படி கம்பைல் பண்ணணும். ஸோ எல்லா டீட்டெயிலும் அதில் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ முக்கியமாக அதை பார்க்காம இது பார்க்காதீங்க. ஸோ அது மூலிமா அதான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்ன் பண்ணாதான் ஸோ உங்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது முக்கியமாக போய் பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன டைட்டில் அப்படி சொல்லும்போது ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ரேட்டர்னா எது இல்லைங்க, ஸோ ரெண்டு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் நடந்தாவே அது ஒரு ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ரேட்டர் சொல்லணும்னாவே நிறையவே சொல்லலாம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், ஸோ எல்லாமே இந்த டுட்டோரியல் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக ஒரு ஆப்ரேட்டர் எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே ஸோ எல்லா ஆப்ரேட்டரும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ வாங்க இப்போ பார்க்கும்போது நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ப்ளஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சிம்பிள் அப்படி சொல்லும்போது இந்த ப்ளஸ்ன்ற சிம்பிள் எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா, ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்காக, அதுவும் அடிஷன் நடக்கிறதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ அடுத்தது பார்க்கும்போது நம்ம எனக்கு தேவையான வேரியபிள் என்னென்ன ஏபி அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அந்த ஏபின்ற வேரியபிள் நான் யூசர் கஸ்டமர்கிட்டேருந்து நம்ம இன்புட் வாங்கி அது சின்ற வேரியபிளுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது எப்படிலாம் டிக்ளேர் பண்ணியிருக்குன்னு நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இப்போ டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்டு ஏ,பி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பிரிண்ட் எஃப் அப்படி சொல்லும்போது எனக்கு இது ஏபிசி அப்படின்னா என்டர் ஆன் வேல்யூ ஆஃப் ஏபி அப்படின்றது டெஸ்ட் எனக்கு கன்சோல் டிஸ்பிளே ஆகும். அப்புறம் ஸ்கேன் ஆஃப் அப்படி சொல்லும்போது கஸ்டமர்கிட்ட இன்புட் வாங்குறதுன்னு அர்த்தம். ஸோ இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ+பி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்னென்ன நடக்கலாம், இன்ட்டு சின்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸோ ஏ+பி அப்படின்ற ஒரு சம் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் அதை எதில் ஸ்டோர் பண்ணுறேன்னா சியில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா. அடுத்து பிரிண்ட் எஃப்னு போட்டு அது டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னாக்கலாம், ஸோ இது நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. CLSS GCC C1.c அப்படின்னு போட்டு ஸோ எனக்கு இவ்வளோ எரர் வருது. ஸோ அந்த எரர் ஒன்று ஒன்றா நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ எரர் வருதுன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எரர் ஸோ அட்ரிபியூட் ஸோ இது மாதிரி ஒரு இது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பவுமே என்ன ஸ்டோர் பண்ணுறோமோ அதை இப்படி இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸோ அது எப்படி ஃபார்வர்ட் பண்ணால் சியில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்படி வராது. ஸோ அசைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஏ+பி வர லைக் நீங்கள் ஏன்ற வேல்யூ 12 ஆகட்டும், பின்ற 2ஆகட்டும், ஸோ டோட்டலாக 14 வந்துச்சு. ஸோ 14ன்ற வேல்யூ சி அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்படி இருந்து இப்படி வராது. ஸோ லைக் நீங்கள் ரைட்டில் இருந்து தான் லெஃப்ட்டுக்கு போவோம். ஸோ லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு வராது வேல்யூ. ஓகேவா. ஸோ இப்படி தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சிஎல்எஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம நம்மளுக்கு தேவைன்றது நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இது இப்படி போடும்போது லைக் சேவ் பண்ணிடுறோம். GCC C1.c அப்படின்னு போட்டு ஸோ நம்மளுக்கு தேவைன்றது அவுட்புட் ஏ கம்மா அவுட். ஸோ A,12 ஸோ எனக்கு 14 அப்படின்ற ஒரு இன்புட் வந்துச்சு. ஸோ 14ன்ற ஒரு அவுட்புட் வந்துடுச்சுங்க. ஸோ 14ன்ற அவுட்புட் வந்ததுனால என்னுடைய ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம்.
ஸோ இப்படி தாங்க ஆப்ரேட்டரை பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து ஆப்ரேட்டர் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனோட கேட்டகரி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கரெக்டாக கிளாரிட்டியோட ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் டெக்னாலஜி ஓரியன்டாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்டாருங்கன்னா ஸோ என்னோடய வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அது மூலிமா அவங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து க்ரோத் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அதோட விடைபெறுவது MLB Curator.